வணக்கம். சில்வர்ஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்குறோன்னா, டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 2025 2 ஏப்ரல் 2025 அன்னைக்கு போட்டி எண் 50. அதில் வந்து மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாடினாங்க. அதில் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு அற்புதமான 100 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. அந்த போட்டி முடிவுக்கு அப்புறம் ஒரு அணியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் புள்ளிப்பட்டியலில். ஸோ இந்த தோல்வியின் மூலம் ராஜஸ்தான் ராயல்ஸ் இரண்டாவது அணியாக இந்த ஐபிஎல் தொடரிலிருந்து வெளியேறுகிறது. ஆல்ரெடி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து வெளியில் போயிட்டாங்க. இப்போ வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வெளியில் போகிறாங்க. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த காணொலியில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் ப்ளஸ் மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த போட்டியோட ரிவ்யூ, அதே போல் ஜிடி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அந்த போட்டியோட ப்ரிவ்யூ, இது எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ புள்ளிப்பட்டியலுக்கு போகலாம். ஸோ நேற்றைய வெற்றியின் மூலம் மும்பை இந்தியன்ஸ் முதல் இடத்திற்கு வந்து வேகமாக முன்னேறி இருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் 7, 8, 9, 10 அந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்து அவங்க வந்து ஒரு அற்புதமான வெற்றியை பெற்று கடைசியாக விளாண்ட 6 போட்டிகளில் தொடர்ந்து வெற்றி பெற்று அவங்க மொத்தமாக வின் பண்ணினதே 7 போட்டி தான். அதில் கடைசி 6 போட்டி, அதாவது 5 போட்டிகள் முடிவில் அவங்க வந்து ஒரு வெற்றி 4 தோல்விகள் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனால் அங்கேருந்து த வே பெர்ஃபார்ம்டு, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ். அதை வச்சு அவங்க வந்து மேலே வந்திருக்காங்க. ஸோ முதல் இடத்துல மும்பை இந்தியன்ஸ் 14 புள்ளிகளோட முதல் இடத்துல இருக்காங்க. இரண்டாவது இடத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 10 போட்டிகள் விளையாடி 14 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. மூன்றாவது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ், அவங்களும் 10 போட்டிகள் விளையாடி 13 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. நான்காவது இடத்துல குஜராத் டைட்டன்ஸ், அவங்க 9 போட்டிகள் விளையாடி 12 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. ஐந்தாவது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ், அவங்க 10 போட்டிகள் விளையாடி 12 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. ஆறாவது இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 10 போட்டிகள் 10 புள்ளிகள். ஏழாவது இடத்துல கல்கட்டா நைட் ரைடர்ஸ் 10 போட்டிகள் 9 புள்ளிகள். எட்டாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், நேற்றைய தோல்வியின் மூலம் அவங்க வந்து எலிமினேட் செய்யப்பட்டார்கள். ஸோ 11 போட்டிகள் 6 புள்ளிகள் மட்டுமே. ஒன்பதாவது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 9 போட்டிகள் 6 புள்ளிகள். 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் 10 போட்டிகள் 4 புள்ளிகள். அவங்களும் முதல் அணியாக வெளியேறி இருக்காங்க. இரண்டாவது அணியாக இன்றைக்கி ராஜஸ்தான் ராயல்ஸ் வெளியேறினாங்க. ஸோ இப்போ வந்து இதுதான் 10 இடங்களில் இருக்கக்கூடிய அணி. இப்போ வந்து நம்ம ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த போட்டியில் ஜெய்ப்பூரில் நடந்த இந்த போட்டியில் வந்து முதல்ல பேட் பண்ணினாங்க. முதல்ல பேட் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான 217 ரன்கள் அப்படின்ற ஒரு ஸ்கோரை போஸ்ட் பண்ணினாங்க. ரிக்கல்டன் வந்து பார்த்திங்கன்னா 61 ரன்கள். ரோஹித் சர்மா வழக்கமான பாணியில் விளையாடி 53 ரன்கள். சூரியகுமார் யாதவ் பார்த்திங்கன்னா ஒரு 48, 23 பந்துகளில் 4 பவுண்ட்ரி 3 சிக்ஸர்கள். ஸ்ட்ரைக் ரேட் 208. ஹர்திக் பாண்டியா கேப்டன், அவர் அசத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். ஏன்னா சில போட்டிகளில் அன்லக்கியால் அவங்க தோற்றுருந்தாங்க. பட் அற்புதமான ஒரு 48 ரன்கள் 23 பந்துகளில். ஸோ 208 ஸ்ட்ரைக் ரேட். எக்ஸ்ட்ராஸ் அப்படின்ற வகையில் 7 ரன்கள் கிடைச்சிருக்கு. அதே போல் ராஜஸ்தான் ராயல்ஸ் போல் திக்ஸ்னா ஒரு விக்கெட் எடுத்தார், பராக் ஒரு விக்கெட் எடுத்தார், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா 217 ரன்கள் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள். தொடர்ந்து 218 ரன்கள் இலக்கு அப்படின்ற மாதிரி விளையாடின ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கமே அவங்களுக்கு வந்து சரியாக அமையலை. அங்கேருந்து எதுவுமே சரியாக அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இரட்டை இலக்கு எடுத்தவங்க ஜெய்ஸ்வால் 13 ரன்கள், பராக் 16 ரன்கள், ஜுரேல் ஒரு 11, கடைசியில் ஆர்ச்சர் அவரோட ஹிட்டிங்கால் ஒரு 30 ரன்னு. துபே வந்து சுபம் துபே 15 ரன்கள், எக்ஸ்ட்ராஸ் 15 கிடைச்சது. ஸோ 117 ரன்களுக்கு 16.1 ஓவரில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு முன்னாடியே எலிமினேட் ஆகிடும்னு தெரிஞ்சிடுச்சு போல் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண் சர்மா 3 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. பவுல்ட் சொல்லவே தேவையில்லை, அவர் ஒரு 3. பும்ரா சரியான நேரத்தில் வந்து பந்து வீசுகிறாரு. 4 ஓவர்கள் 15 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகள். இந்த மாதிரி ஒரு ஃபிகர்லாம் நம்ம வந்து பார்க்கவே முடியாது. ஹர்திக் பாண்டியா ஒரே ஓவர் 2 ரன் விட்டு கொடுத்து 1 விக்கெட்டு. இதெல்லாம் வந்து அசத்தல் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒரு அற்புதமான வெற்றி.
மும்பை இந்தியன்ஸுக்கு. அது வந்து அவங்கள பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் இடத்திற்கு கொண்டு போயிருக்கு. இப்போ இன்றைக்கி இருக்கிற பாயிண்ட் ஜிடி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அந்த போட்டி, அதாவது 4வது இடத்தில் இருக்கிற அணியும் 9வது இடத்துல இருக்கிற அணியும் விளையாடுறாங்க. அந்த போட்டியோட ப்ரிவியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 2nd May 2025 ராஜஸ்தான் ராயல்ஸ் போட்டி நேற்று முடிஞ்சது. இதில் வந்து ஜிடி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் விளையாட போகிறாங்க. அந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அணியும் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து சிம்பிள், சன்ரைசர்ஸ் இந்த போட்டியில் தோக்கல்னாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% அவங்க வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. குஜராத் டைட்டன்ஸ் கண்டிப்பாக அவங்க வந்து இந்த தொடரில் நிற்கணும் அப்படின்னா இந்த ஒரு வெற்றியும் அவங்களுக்கு தேவை. ஏன்னா அவங்க தே கேன் ஸ்டில் பிளே, பட் இருந்தாலும் இந்த வெற்றி வந்து அவங்கள வந்து டாப் 4க்குள்ளே இருக்காங்க அப்படின்றத உறுதி பண்ணும். அதால் கண்டிப்பாக ஜிடி வந்து அவங்க லெவல்லேருந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த போட்டி வந்து அகமதாபாத்தில் நடக்குது இன்று இரவு 7:30 மணிக்கு. ஸோ நிச்சயமாக இந்த போட்டி வந்து 2 அணிகளுக்குமே, ஏன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எலிமினேட் ஆனாலும் பரவாயில்ல, பட் பேடாக எலிமினேட் ஆகக்கூடாது அப்படின்றதுல கொஞ்சம் பார்ப்பாங்க. அதே போல் குஜராத் டைட்டன்ஸ் கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களோட பொசிஷனை வந்து ஒரு ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக விளையாடுவாங்க. இந்த போட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த போட்டியோட ரிவ்யூ மற்றும் பாயிண்ட்ஸ் டேபிள் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.